போறான் அப்படியே அவன் மூத்திர அடிக்கிறதுக்கு போய் பக்கத்துல போயிட்டு நான் அப்புறம்னா பெண்ணி செட் பண்ற செட் ஆயிடுச்சுன்னா இங்கே செட்டில் ஆயிடு. 5-6 கடை பார்த்து வச்சுக்கலாம் போற வழியில. 6 கடை. பாலாஜி ஒரு 300 எம்எல் தான் பாலாஜி உண்மையான உருவமே வந்துடும். இப்பவும் சொல்றேன், எங்களோட இடத்த பாருங்க, நாங்க வந்து குடிக்கல, பீச்சுக்கு வந்திருக்கோம், இங்க ஒரே இருளேன்னு இருக்கு. காலையில கிளம்பிட்டோம் 5 மணிக்கு. காலையில ஆக்சுவலா பிளான் என்னன்னா சொல்லி போட்டு நான் தான் பென்னிஸ் ஆண்டவர்களெல்லாம் பண்ணிக்கவே மாட்டாரு. எல்லாம் உழைக்கிறது இந்த வயிற்றுக்காக மட்டும்தான். ஸோ அந்த வயிற்றை நிரப்பத்துக்காக ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் போகிறோம். அதுவும் இன்ஸ்டாவில் பார்த்து ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே மீன் புளிச்சி எல்லாமே கிடைக்கும் காலையிலேயே. இல்லைன்னா கும்பலாக சேர்ந்து பென்னிஸ் எடுத்துட்டு பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். பிரச்சனை இல்லை. இது மாதிரி தான் கல்லுக்கரை நல்லா இருக்கிற கடைக்கு நான் கூப்பிட்டு போனேன். அதுக்கு என்ன திட்டாங்க. சூப்பரா இருந்ததாங்க எல்லாமே அப்படின்னு அவனே சொல்லிடுறான். சூப்பரா இருந்தது போறான். அதாவது மக்களே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் டீ டோட்டலரு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அதை குடிச்சவன் சொல்றான். அதனால நான் வந்து நோ கமெண்ட்ஸ். எஸ் இவங்க தான் குடிகார மக்கள். யார் இந்த குடிகார மக்கள்? வெனிஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒன்று, செகண்ட் ப்ரோ வந்து ப்ரோ, ஸோ தேர்டு வந்து 300 எம்எல்க்கு 3000 கட்டன் கொடுத்துருக்குறீங்க. 300 எம்எல்க்கு 3000 நம்ம ப்ரோ தான். ஏகப்பட்ட கண்டென்ட்டு எதுவுமே வந்து வீடியோவில் வராது, எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுவாங்க. நல்லா ஆக்சுவலாக ரெக்கார்டில் இருக்கு, பட் ஆனால் அவங்களுக்கு அது ப்ரைவேசி வீடியோ வரதால வந்து நாங்கள் கண்டென்ட்டாக இருக்கும். அதனால அதை நாங்கள் காமிக்க மாட்டோம். கல் மீட்டர் எல்லாத்தையும் தூக்கிடுங்க. ஆக்சுவலாக நாங்கள் டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். கோவா டெஸ்டினேஷன் எப்படியோ போய் எப்படியோ வந்து ரீச் ஆகிருக்கும். இப்போ ஹோட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் வாங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஒன்றுனா பாலாஜியை கண்டெக்ட் பண்ணுங்க. பாலாஜி தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை, எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும். இது ஃபுல் பிளான் வந்து பென்னிஸ் ப்ரோ, பென்னிஸ் அவங்க போயிட்டு நீங்க பார்த்து வாங்க. நீங்க ஒன்றாலும் பரவாயில்ல, ரெக்கார்ட் ஆஃப் பண்றாதீங்க. கல்லஞ்சக்காரன் ஏன்னா பேசினே வந்துட்டு இருக்கோம். மீன் பொரிக்கிறாங்க, நம்ம கப்பல் ஸ்மெல் வருது, செம்ம டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். இன்னைக்கு ஒரு புட்டி கடைக்கு வந்துட்டோம். கடையோட அட்மாஸ்பியர் நல்லா தான் இருக்குது, கிளீனா வச்சு. மைக் அவுட் ஆயிடுச்சு. மைக் எங்குது அதெல்லாம் பார்க்கணும். கண்ணாடி கேட்டு ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. கடைக்கு வந்துட்டோம், டேபிள்ல உட்காந்துட்டோம், ஸ்நாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னடா மூஞ்சி இது? இவங்க 4 பேர் தான் டீம் ஒதுக்கி விட்டுனேங்க. என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. அதான் பானை கண்டானிலா சூடா இட்லி. எந்த ஊருக்கு வந்தோமோ அந்த ஊர் ஃபுட்டை சாப்பிட்டு பாருங்க. நார்த் இந்தியாவுக்கு போய் அந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு நான் சாப்பிட மாட்டேன். கேவலமா அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். பிரியாணி கேட்டேன். அவன் கேட்டான் என்ன வந்து பேபிமான ஒரு படம் ஸ்பைசியா வேணுமா நார்மலா வேணுமா அப்படின்னு கேட்டான். நான் கேட்டேன், பிரியாணி செஞ்சுதான் விசில் பண்ணுங்க, வேணா ஸ்பைசியா வேணுமா நார்மலா வேணுமா? ஸ்பைசியா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி லெக் பீஸ் வச்சு கொடுத்துறான். பிரியாணி எனக்கே பேசுறீங்களே நீங்க. நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா.
அதுக்கப்புறம் என்ன பண்ணா இந்த ஒரு இது தாஜ்மஹால் பக்கத்து தண்ணி என்ன நட்டு எங்க இருக்குது ஆங்க ஒரு முடியல தான் கண்ணாடி போட்டு ஏமாத்துறோம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. நம்ம மலையாளத்துக்கே போயிட்டு எடுத்து காட்டு போவோம். பத்திரி செம்பல்லி ஒரு மீன் பேர் சொன்னாங்க தெரியல நான் ஐலா ஐல 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 கொஞ்சம் நெல்லு வச்சுட்டு லைட்டாக சக்கரை ட்ரையாக இருக்குதுல்ல குழம்பு சாப்பிட்டு கீழே போட போறான்னு கிடையாது. நல்லா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? கொஞ்சம் வச்சுட்டு அதுவும் கரெக்டாக எவனா வரும்போது தான் நீ எத்தனை பேர் வேணான்ட்டு என்ன அப்புறம் கேமராவில் காமிங்க வெயிட் பண்ணோம். Few moments later. சாப்பிட்ட ஃபுட்டு மீன் எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் கல்தோசை மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, புதுசாக நல்லா இருந்தது. வெயிட் பண்ணுங்க, சாயா வந்துடுச்சு. சாயா குடிச்சிட்டு மீதி கதை பேசுவேன். நல்லா நான் குடிச்சேன். டீ குடிக்க மாட்டாரு, அதனால நம்ப மாட்டேறாரு. ரொம்ப கேவலமா சொல்ல முடியாது. பல்லு விளக்காம குடிச்சா பல்லு விளக்கியா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா போய் தண்ணி மட்டும்தான் அருவி போடுறோம். எதுல போடுறாங்க? அருவி போடுறோம். எப்ப அருவி ரிலீஸ் ஆகி ஒரு நாள் ஆகுது. பைத்தியம் மாட்டிக்கிட்ட ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு பாடு பைத்தியத்தை மாட்டிருக்கேன். இவரு அலப்புறாயா இருக்கு பேர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இருட்டாக தெரியுவேன், அண்டர் எக்ஸ்போஸில் இருப்பேன் பின்னா. ஏன்னா பேக்கில் வந்து லைட் அதிகமாக இருக்கிறது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக வயநாடு வந்து நாங்கள் ஏற ஆரம்பிச்சோம். பாதி வழி விடுங்க ஜி, இந்த இடத்துல வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுச்சாக்காக இருக்கணும். ஸோ சுச்சா போயிட்டு வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஆங்கிள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு ஆங்கிள் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து நான் விளாகில் காமிக்கிறேன், அப்படியே பாருங்க. வெல்கம். வயநாடு வந்துட்டோம். இந்த தண்ணி ஜி இந்த பாருங்க இப்படி இருந்து நீங்க போயிட போறீங்க. இப்படி வாங்க, பஞ்சாப் லாரி நினைக்கிறேன். லாரி தான் உன் மேலே ஏறும். ஜெய்சா மார்க்கா பாரோ. ஆலாஜி அங்கே பாட்டு ஃபோன் பேசிட்டு போயினா இங்கே ரெக்கார்ட் போட்டால் அங்கே இருக்குது ஃபுல்லாக இங்கே ரெக்கார்ட் ஆகுனா பேசுகிறான்றது. இல்லை இல்லை என்னடா பேசணும்னு கேட்பேன். வரும் என்னடா பேசணும்னு சொல்லி கேட்போம்.
நம்மளை பத்தி அதிசி பார்த்துட்டு இருப்பா. இங்கதான் பாலாஜி பேசுறது ஆமா கேக்குறேன் நான் பாலாஜி பேசுறேன். டீ கிடைக்குது. guys, நாங்க ஆக்சுவலாக பாலாஜி வந்து ஃபோன் வந்தோடனே அங்கே போயிட்டு அண்ணா பேசுகிறான்னு தெரியாது. ஆனால் இங்கேருந்து ஒட்டு கேட்டு உங்க பேசுறது கண்ணா ஆயிடும்ல. கேட்குங்க இதே ஆயிடும். திங்காம தூரம் ஆமாண்டா, இது கிட்ட 200 மீட்டர் வரும். என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா? எனக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணோம் சொல்லிட்டு மாட்டி பாம்பரு மாட்டிக்கிட்ட பங்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்களோ இல்லையோ சிப்ஸ் வாங்கி தந்தது அங்கேருந்து இங்கே வந்துருக்காங்க. கட்சியில் சிப்ஸோட வீட்டுக்கு போக போகிறா தான் நடக்குது. இது கர்நாடகாங்க. அங்கே செக் போஸ்ட் இருந்ததுல, அதான் பார்டர் செக் போஸ்ட் போல, ஸ்டேட் பார்டர் செக் போஸ்ட். ஆக்சுவலாக கர்நாடகாலேருந்து கேரளாலேருந்து கர்நாடகா வந்துட்டு இப்போ நாங்கள் எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வந்த பத்தியா? ரொம்ப தேங்க்ஸ் திருமலை. அட்ரஸ் கேட்டுக்க. ஓகே. வயநாடு ஃபால்ஸ், ஒரு ஃபால்ஸ் இருக்குது மிஸ்டர். இதுவா ஸ்டேட்டா வாடா சுத்த வைப்பீங்க ஒரு ஃபால்ஸு. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? இல்ல, பாத்ரூம்ல குளிக்க மாட்டாங்களாம். ஃபால்ஸ்ல தான் குளிப்பாங்க. கல்ல குளிக்கவே இல்லை அவனும். குளிச்சா நான் ஃபால்ஸ்ல தான் குளிப்பேன். 20 கிலோமீட்டர் விஜய் படத்துல வரும்போது டேக் டைவர்ஷன் சொல்லி ஆந்திரா கூட்டின்னு போற மாதிரி இவனுக்கு கேரளால இருந்து கர்நாடகா கூட்டின்னு வந்தாங்க. இப்போ இங்கேருந்து எப்படிப்பா, தமிழ்நாடா இல்லை வேற ஏதாவது ஸ்டேட் பிளான் பண்ணிருக்கீங்க? மகாராஷ்டிரா. கேரளா, தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போய் கர்நாடகா வந்துட்டோம். சித்தூர் வழியா நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா அவ்வளோதான், 4 ஸ்டேட்டும் கவரு. சவுத் இந்தியன் ட்ரிப்பு, சவுத் இந்தியன் ட்ரிப், ஆல் சவுத் இந்தியா ட்ரிப்பு. அதில் எல்லா லாங்குவேஜும் கற்றுப்போம், அப்படியே போனோம். நாம தான் அவ்வளோதான், வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு, டிக்கெட் வாங்கியாச்சு, உள்ளே போயிட்டுருக்காங்க. 1 கிலோமீட்டர் உள்ள நடக்கணுமா. அதாவது தமிழ்நாட்டில் கிளம்பி கேரளா போய் கடைசியில் கர்நாடகா கூட்டு வந்து விட்டாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியல. இல்லை உனக்கு தெரியல, மேப் போடும் போதே அது கர்நாடகாவில் இருந்துச்சு. கர்நாடகாவில் வந்து அவனுக்கு தெரியாதா? அதாவது அவன் என்னன்னா ஃபால்ஸுக்கு போனோம், அது அது திரும்பி சென்னையில் சொல்லியிருந்தா கூட அங்கேயே போயிருப்பானுங்க. சவுண்டு வயநாடு போனாவா? இல்லை, இங்கேருந்து ஆந்திரா போயிருந்தா கூட அந்த தடா ஃபால்ஸ்லாம் கூட போயிட்டு வந்தாங்க. அது ஒரு நாள் பிளான் போட்டு 1 கிலோமீட்டர் உள்ளே நடக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தானுங்க. முடியல, 1 கிலோமீட்டர் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருக்கு. மேட்ல ஏறுறதா கஷ்டமா. ஆமாம், ரொம்ப கஷ்டம். 2 கிலோமீட்டர் வா. டவுனாண்டா கூட போயிடலாம். இந்த சைடா? ஆமாம், இந்த சைடு. அப்பா வந்துட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லி ஃபால்ஸ் தெரியுது. நம்ம இருப்பு ஃபால்ஸ் வந்து கடந்துட்டோம், குளிச்சுட்டோம். நல்ல ஒரு தரம். எங்க பாஸ்ட் பார்த்தீங்களா, 4 வாட்டி வாங்க இருக்கு. சரியான முதல்ல வந்து முதல்ல போடி பண்ண இல்லை நின்னாலே வந்து சூப்பரா இருந்தது. செம்ம தண்ணி, செம்ம டேஸ்டா இருக்கு தண்ணி. முன்னாலே சொல்லிருக்கலாம்ல.